மேம் ப்ளீஸ், எனக்கு வேண்டியது என் குடும்பத்துக்கும் என் கௌரவத்துக்கும் ஏத்த மாதிரியான ஒரு மருமகன். பத்மாவதி ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ண தம் பையனுக்கு கட்டி வச்சிருக்கா அப்படின்னு ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா மேடம்? விஸ்வா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? மேம், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். விஸ்வா என் பேச்ச மீற மாட்டான். டேய் விஸ்வா, சொல்றது கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. நகருங்க ப்ளீஸ். விஸ்வா, அப்பா என்னப்பா இதெல்லாம்? விஸ்வா காம் டவுன்டா ப்ளீஸ். உனக்கும் அனன்யாவுக்கும் மேரேஜ் பண்ற விஷயமா தான் உங்க அம்மா இங்க வந்திருக்கா. இங்க யாருக்கு இதுல விருப்பம் இல்ல விஸ்வா. உங்க அம்மா கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாப்பா. வேற வழி இல்லாம தான் நாங்க இங்க வந்தோம். கொஞ்சம் கோவப்படாம நிதானமா பேசு, சரியா? விஸ்வா, நீ எதுக்கு இங்க வந்த? நாங்க பெரியவங்க பேசி முடிவு பண்ணிட்டு வரோம். நீ வீட்டுக்கு போ. அம்மா, நீங்க டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறது என் வாழ்க்கைய, அதுவும் என் விருப்பத்துக்கு எதிரா. அம்மா, அன்பரசி தவிர நான் வேற யாருமே மனசுல நினைக்க மாட்டேன். அவ கூட நடந்தா மட்டும்தான் அது எனக்கு கல்யாணம். விஸ்வா, எனக்கு பிடிக்காத ஒருத்திய உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு மருமகள் ஆகிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா, எனக்கு பிடிச்சிருக்குமா. நான் அவ கூட இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இங்க பார் விஸ்வா, இந்த வயசுல எல்லாம் அப்படிதான் தோணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறவங்க எல்லாரும் உன் தகுதிக்கு இவதான் உன் வைஃபான்னு கேட்பாங்க. அப்ப தோணும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு. இத பாரு, அந்த அளவுக்கு போயிட வேண்டாம்னுதான் நான் இப்பவே இந்த பிரிகாஷனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, இங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி எல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. போதும் விஸ்வா, இது நம்ம வீடு இல்ல. எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. வீட்டுக்கு போ, அங்க பேசிக்கலாம். நானும் அதேதான் சொல்றேன். நீங்க நினைச்சு வந்த காரியம் நடக்காது. வாங்க கிளம்பலாம். ஷட் அப் விஸ்வா. இது உங்க அம்மா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின, அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, அம்மா, அன்பரசி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவ்வளவுதான் நான் லவ் பண்றேன். நீ என்ன சொன்னாலும் சரி விஸ்வா. ஏன் வீட்டுக்கு இவ மட்டும் மருமகளா வரவே முடியாது. ஒரு நாளும் நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். பத்மா,
நான் சொல்றத ஒரு நிமிஷம் நிதானமா கேளுங்க. மேடம், நீங்க இத பத்தி பேசுறதா இருந்தா ப்ளீஸ் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நாம ஒரு வயசு வரைக்கும் தான் நமக்காக வாழ்றோம். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம உலகமே. எப்பவுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யறோம். ஆனா சில நேரத்துல நம்ம ஈகோவால பிடிவாதமா இருந்து சில தப்பு பண்ணிடுறோம். அந்த தப்பு அவங்க வாழ்க்கையை அழிச்சிரும். அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. அப்பா, அதேதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்க பெத்த பொண்ணுதானே. உங்க பிடிவாதத்தால ஏன் லைஃபை ஏன்பா இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு சுத்தமா புரியல. சொல்லிடுங்கப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா? என் லைஃப் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆசையே கிடையாதுல்ல? அனன்யா, என்ன பேசுற நீ? சந்திரா போய் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பானா? இவன் உன் மேல உயிரியா வச்சிருக்கான். ஆமா பாட்டி, வச்சிருந்தாரு. ஆனா அதெல்லாம் தோ இவ வரதுக்கு முன்னாடி. இவ வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா நீங்க 2 பேரும் என்ன மறந்தே போயிட்டீங்க. பத்மா ஆண்டி நம்ம வீடு தேடி வந்து என்ன பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சம்மதம்னு சொல்லாம அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. ஏய் அனன்யா, என்னம்மா பேசுற நீ? உன் வாழ்க்கைய நாங்க ஏன் கெடுக்க நினைக்கணும் சொல்லு. விஸ்வாவுக்கு அன்பரசி மேலதான் பிரியம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பத்தாவதுக்கு இப்ப இங்கேயே சொல்லிட்டான். இப்போ உன் பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சா உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானா? நாளைக்கு இதை வச்சே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்ணுவ? சிவகாமியும் மங்காவும் தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் எதையும் புரிஞ்சுக்காம இப்படி அடமண்டா இருக்கியே. தாலி கட்டின உடனே சுபம்னு போட்டு முடிக்கிறதுக்கு இது சினிமா இல்ல அனன்யா, வாழ்க்கை. எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்துதான் முடிவு பண்ணணும். இப்ப வேணும்னா நாங்க பேசுறது உனக்கு தப்பா தெரியலாம், ஆனா பின்னாடி யோசிச்சு பார்த்தா உனக்கு உண்மை புரியும். அத்தை, எல்லாரும் மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ முடியாது. நிஜ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். என் பொண்ணுக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீங்க அனுபவங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த வாழ்க்கையில நீங்க மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஏன் ஜானகி, உங்களை கூட தான் எங்க அண்ணன் ஆரம்பத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. எங்க அப்பாவோட கட்டாயத்துல தானே அவர் உங்க கழுத்துல தாலிய கட்டினாரு. ஏன் அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா வாழலையா, இல்ல குடும்பம் தான் நடத்தலையா? அவருக்கு உங்க மேல இருந்த பிரியத்துல உங்களையே சுத்தி சுத்தி வந்தாரு. ஏன் சொல்ல போனா உங்க பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாத அளவுக்குள்ள மாறினாரு. அப்படியே எல்லாரும் பின்னாடி மாறிடுவாங்க ஜானகி.
இங்க பாருங்க, சந்தோஷமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க. மேடம், நான் உங்க மேல இருக்கிற மரியாதையில தான் ஃபேமிலியோட சேர்ந்து உங்க வீடு தேடி பொண்ணு கேட்க வந்தேன். இப்போ உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. பத்மா, அன்பரசியும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். அவ மனசு நோகடிச்சிட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும்? ஜானகி, அவ பேத்தி மாதிரிதான். ஆனா அனன்யா தான் பேத்தி, ஒரிஜினல் பேத்தி. இந்த வீட்டோட பொண்ணு, இந்த குடும்பத்தோட வாரிசு அனன்யா தான். தொங்கன கூந்துருவ காரணம் காட்டி அனன்யாவோட விருப்பத்தை நிராகரிக்கிறீங்களே, இது நியாயமா? அப்பா, பாட்டி, நீங்க 2 பேரும் உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு பத்மா ஆண்டி கிட்ட சம்மதம்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சார், ப்ளீஸ் சார், என்னால எந்த பிரச்சனையுமே வேண்டாம். நான் இப்போ கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற மனநிலைமையில இல்ல. நான் கிளம்புறேன் சார். அன்பரசி, அன்பரசி, ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. அன்பு, அன்பு, நில்லு. இது ரொம்ப பெரிய தப்பு. கல்யாணம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கணும். அப்பதான் அது காலம் பூரா நிலைக்கும். அப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே என் கல்யாணத்துக்கு ஓகே தான். ஆனா உங்களுக்கும் பாட்டிக்கும் தான் இல்ல. இப்போ உங்க 2 பேருக்கும் என் மேல அக்கறை இருந்து நான் சந்தோஷமா இருக்கணும் நீங்க 2 பேரும் நினைச்சிருந்தா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருந்திருப்பீங்க. உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் நானும் சந்திராவும் அப்படி சொல்றோம். ஒரு கல்யாணத்துல முக்கியமே மன பொருத்தம்தான். அது இல்லாம அந்தஸ்து, கௌரவம்னு என்ன இருந்தாலும் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுமா. பாட்டி, விஸ்வாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவர் எப்ப கோவப்படுவாரு, எப்ப சந்தோஷப்படுவாரு, அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நூக் அண்ட் கார்னர் வரைக்கும் அவரை பத்தி எல்லாமே தெரியும். நான் அவருக்காக எவ்வளவு வேணா அட்ஜஸ்ட் பண்ணி போக ரெடியா இருக்கேன். பாட்டி, நாங்க 2 பேரும் கண்டிப்பா லைஃப் லாங் ஹாப்பியா தான் இருப்போம். அம்மா, நான் கிளம்புறேம்மா. இரு, எங்க போற? நில்லு. சின்ன கேட்காம நீ வந்துட்ட. ஆனா இங்க இருந்து நான் சொல்லாம நீ போகவே கூடாது. இங்கே இரு. என் செல்லத்தை பாத்தீங்களா? கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதும் எவ்வளவு பொறுப்பா பேசுறா பாருங்க. பத்மா,
இன்னைக்கு நம்ம பேசி முடிச்சதுக்கு அச்சாரமா இப்பவே தாம்பூலம் மாத்திக்கலாமே. அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து மண்டபத்துல நிச்சயத்தை வச்சுக்கலாம். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா சொல்லுங்கப்பா ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. பத்மா பத்மா, நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது. ஏங்க எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் பேசுறீங்க, சும்மா இருங்க. சார் என்ன சார், நீங்களும் ஜானகி மேடமும் எதுவும் பேசாம இருக்கீங்க? இத பாருங்க, நான் ஃபேமிலியோட வந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு உங்க சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன பத்மா நீங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்கல்ல? அனன்யா அவரு பெத்த பொண்ணு. ஜானகிய யாரு பாட்டின்னு கூப்பிட்டாலும் அந்த உரிமை அனன்யாவுக்கு மட்டும் தானே இருக்கு. அவங்க அதுக்கு சம்மதம் சொல்லாம இருப்பாங்களா? என்ன மேடம், நான் ஐயரை நல்ல நாள் பார்க்க சொல்றேன். ஓகேவா? அவரு நல்ல நாள் குறிச்சு சொன்னதும் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சம்மதம் தானே? சரி, நாங்க புறப்படுறோம். சரி வரோம். வாங்க போலாம், வா. மா அன்பு, நான் உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? உண்மையாவே உனக்கு விஸ்வாசர் மேல லவ் இல்லையா? என்ன மஞ்சு பேசுற நீ? எனக்கு இப்போ எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். அதை தவிர வேற எதையுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. அதுக்கு இல்ல அன்பு, பத்மா மேடம் இருக்கிற வேகத்தை பார்த்தா விஸ்வாசம் இருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. நீ உன் மனசுல இருக்கிறத கொஞ்சம் சொன்னீனா? மஞ்சு, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் வீட்ல சொன்னதுதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை பேசி நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத. வா போலாம். அன்பு, ஹலோ. ஐயோ, என்னாச்சு? எப்போ? எங்க? சரி, என்னாச்சு மஞ்சு? விஸ்வாசருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். மஞ்சு, என்ன மஞ்சு சொல்ற? ஆமா அன்பு, ஹாஸ்பிடல்ல இருந்து தான் போன் வந்துச்சு. வீட்ல இருந்து கோவமா கிளம்பி போயிருக்காரு. அப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ, சாரி பா. எப்படி மஞ்சு இருக்காரு? ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. மஞ்சு, மஞ்சு என்னாச்சு மஞ்சு? அன்பு அழாத அன்பு, சைதாப்பேட்டை ஹாஸ்பிடல் தான் சொன்னாங்க, போய் பார்க்கலாம் வா. சரி வா. ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. எங்கம்மா போனோம்? அண்ணா, சைதாப்பேட்டை ஹாஸ்பிடல் போங்க. சரிம்மா. ஐயோ முருகா, விஸ்வாசருக்கு எதுவுமே இருக்க கூடாது. எப்படியாவது அவரை காப்பாத்துப்பா. அன்பு, விஸ்வாசருக்கு ஒண்ணும் ஆகாத அன்பு, கவலைப்படாத.
மஞ்சு நீ விஸ்வாஸ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அது போன்ல இங்கதான் சொன்னாங்க அன்பு. வா உள்ள போய் பார்க்கலாம் வா. என்ன மஞ்சு விளையாடுறியா? நாம எதுக்கு உள்ள போனோம்? ஆமா விஸ்வாஸ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உனக்கு போன் பண்ணது யாரு? வேற யாரு? அவருதான் போன் பண்ணி இங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாரு. இப்போ எங்க போனாருன்னு தெரியல. மஞ்சு உன்னதான் கேக்குற. பதில் சொல்லாம அங்க என்னமோ பாத்துட்டு இருக்க? அது யாருன்னு தெரியல அன்பு. ஆனா இங்கதான் சொன்னாங்க. யாரோ உனக்கு போன் பண்ணி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே அன்பு. சரி வா கிளம்பலாம். ஐயோ விஸ்வாஸ் சார், நீங்க எங்க இருக்கீங்க? அன்பரசி